Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Sounds and Study. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் எஸ்எம்சி யூஸ் பண்ணி நம்ம எந்த இடத்துல ட்ரேடு பிளேஸ் பண்ண போகிறோம் எந்த இடத்துல சான்சஸ் வந்து ஹையாக இருக்குது பை போகிறதுக்கும் செல் போகிறதுக்கும் எந்தெந்த இடத்துல சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம ப்ரீ மார்க்கெட்டாகவே நம்ம அனலைஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியை அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து ப்ராஃபிட், நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி அனாலிசிஸ் வந்து நம்ம பார்த்தலாம். ஸோ எந்தெந்த கரன்சி பேரில் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தலாம். ஸோ இந்த யூரோ யூஎஸ்டி இந்த செட்டப் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ப்ரீவியஸ் வீடியோ ஓகேங்களா, அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ எண்டு கார்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த வீடியோ வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, எண்டில் வீடியோ வந்து இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ போய் ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்துருங்க. செட்டப்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டும் வந்து நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம். மேலே இருக்கக்கூடிய சப்ளையில் 4 ஹவர் மேலே இருக்கக்கூடிய சப்ளையில் வந்து நமக்கு கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் கீழே வரணும். ஓகேங்களா, மேலே இருக்கக்கூடிய சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் வந்து கீழே வரணும். இல்லைனா சப்ளைவை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ நான் ப்ரெடிக்ட் பண்ண பாசிபிலிட்டிஸ் இங்கே கண்ட்ரோல் எடுத்து இந்த லோவை இங்கே கீழே இருக்கக்கூடிய லோவை அடிச்சுட்டு இங்கேருந்து மார்க்கெட் பை போகலாம். ரைட்டா, இதுதான் வந்து என்னோட பாசிபிலிட்டிஸ், நான் பார்க்குற பாசிபிலிட்டிஸ். ஸோ இது ஹைலி பாசிபிள். இது நடக்கலை அப்படின்னா இந்த சப்ளை பிரேக் பண்ணணும். கரெக்டாக, அப்போ இந்த சப்ளை பிரேக் பண்ணால் நம்ம கீழே இருந்து டிமாண்ட்லேருந்து பை வந்து எடுக்கலாம். இதில் எடுக்கக்கூடிய பை முடிஞ்ச வரைக்கும் 1 மினிட்ல நம்ம எடுத்து இந்த ஹை வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா, நல்லா ப்ராஃபிட் வந்து பண்ணலாம். ஸோ இன்கேஸ் இடையில இருக்கக்கூடிய அதாவது சப்ளைலேருந்து கண்ட்ரோல் எடுக்கலாம். அப்படி கண்ட்ரோல் எடுக்கும்போது நம்ம எக்ஸிட் ஆயிரும். ஓகேங்களா. இப்போ இந்த நான் அனலைஸ் பண்ணுற வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஒரு ட்ரேடை பிளேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க. ஓகேங்களா, கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக அதான் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேங்களா. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஒய் நம்ம சொல்லியிருந்தோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த 1 ஹவர் சப்ளை ஒர்க் ஆகாது. இதுதான் வந்து மார்க்கெட் கிளாமர் வந்து கொடுத்துருக்கு. இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணி நல்லா ஒரு செல் மூமெண்ட் கொடுத்து இங்கே சப்ளை கொடுத்துருக்கான். இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணி எல்லாரையும் வந்து ஹன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, அதே மாதிரியே ஹன் பண்ணிட்டான். ஸோ மார்க்கெட் மேலே சப்ளைக்கு போயிட்டான். சப்ளைக்கு போனதுக்கப்புறம் தான் நமக்கு ஒர்க் இருக்குது. ஓகேங்களா. ஸோ சப்ளைக்கு வந்துட்டான். இந்த சப்ளை வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சப்ளை. ஓகேங்களா, வீக்லி சப்ளையில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ இனிமேல் வந்து நம்ம இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம செல் வந்து போகலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம அப்டேட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது ஏயுடி யூஎஸ்டி. ஏயுடி யூஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோ அது மார்க்கெட் ப்ரீவியஸாக நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அப்டேட்லாம் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இங்கேருந்து 5 மினிட்லேருந்து நமக்கு மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா செல் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். டிஸ்கார்ட்லேயும் நம்ம கொடுத்துருந்தோம், நம்ம யூடியூப்லேயும் வந்து சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ட்ரிலாம் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்து போயிட்டான். ஓகேங்களா. ஸோ இது எப்படி இந்த இடத்துல என்ட்ரி வந்து கொடுத்துருக்கு அப்படின்ற டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ ஷார்ட்டாக முடிக்கணும், அதுக்காக தான். ஓகேங்களா. ஸோ அந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ரைட், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி செஃப்பில் மார்க்கெட் வந்து இந்த சப்ளைக்கு டார்கெட் பண்ணி மேலே போயிட்டுருக்கான். ஓகேங்களா. மார்க்கெட் இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணி செல் ஆகிறதுக்காக மேலே வந்து போயிட்டுருக்கான். ஸோ இதில் ஒரு கவுண்டர் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 15 மினிட்ஸில் நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல ஒரு கவுண்டர் வந்து ட்ரை பண்ணோம். ஸோ இந்த சப்ளையில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணி கீழே வந்து இதை எடுத்துட்டான். ஸோ அடுத்தது இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வரான். ஸோ 5 மினிட்டுக்கு போகிறோம். உள்ள ரீஃபண்ட்மெண்ட்டில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட். ஸோ 1 மினிட்டுக்கு போகிறோம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், நமக்கு இந்த இடத்துல பிரேக் பண்ணி நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கான். ஓகேங்களா, கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டான். ஸோ சப்ளை அப்படின்றது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. மார்க்கெட் சப்ளையில் என்ன பண்ணுறான்,
மிட்டிகேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப்ளையில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வந்து போயிட்டான். ஓகேங்களா? பட் எகைன் மார்க்கெட் மேலே போயிருக்கு. நமக்கு பிரேக் ஈவனோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா? இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம எஸ்எல் வந்து மூவ் பண்ணிடுவோம். ஸோ இந்த என்ட்ரி நமக்கு 0 லாஸ் 0 ப்ராஃபிட். ஓகேங்களா? இதில் நமக்கு எந்த ஒரு லாஸும் இல்லை, எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லை. சரி, ஓகே. மார்க்கெட் வந்து இது மேலே போயிருக்கு. இப்போ எங்கே போயிட்டுருக்கான், என்ன நடக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 4 ஹவர் மார்க்கெட் ஆக்சுவலாக மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை டெய்லியோட மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு போயிட்டுருக்கான். இந்த சப்ளைக்கு போனதுக்கப்புறம் நம்ம செல் வந்து பண்ண போகிறோம். ரைட்டா? செல் வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போது மார்க்கெட் வந்து மேலே தான் போயிட்டுருக்கான். ஸோ நோ ப்ராப்ளம். நம்ம எகைன் 1 ஹவருக்கு போவோம். 1 ஹவரில் நமக்கு ஃப்ளிப் ஏதாவது இருக்கான்றதை செக் பண்ணலாம். இது சப்ளை. ஸோ நமக்கு இந்த இடத்துல ஃப்ளிப்பு இங்கே இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஃப்ளிப் டிமாண்ட் இங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல எந்த ஒரு ஃப்ளிப்பும் கொடுக்கல. கொடுக்காம தான் மார்க்கெட் நேராக மேலே போயிருக்கான். ஸோ இதிலேருந்து தெரியுது மார்க்கெட் இங்கே ஒர்க் பண்ண போகிறான். இது ஒரு பவர்ஃபுல்லான டிமாண்ட். இது ஒர்க் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. நிறைய சான்ஸ் வந்து இருக்குது. ரைட்டா? சரி, ஓகே. அப்போது இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு நமக்கு நல்லாவே சான்ஸ் இருக்குது. ஒன்ஸ் நம்ம ஒரு 4 ஹவரில் போய் பார்த்தலாம். ஸோ 4 ஹவரில் நமக்கு ஃபுல்லாக ஒரு ரேலி மூமெண்ட்டாக போயிட்டுருக்கான். ஓகேங்களா? இங்கேருந்து ரேலி மூமெண்ட்டாக போயிட்டுருக்கு மார்க்கெட். ஸோ அதனால் ஃபெயில் ஆகிறதுக்கும் நமக்கு சான்ஸ் இருக்குது, ஒர்க் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ ஒர்க் ஆகும் அப்படின்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பை வந்து ட்ரை பண்ண போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். கன்ஃபர்மேஷன் கொடுத்தா என்ட்ரி, இல்லைனா நோ என்ட்ரி. ரைட்டா? ஸோ இதில் போடுற பை வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே இருக்கக்கூடிய டெய்லியில் நம்ம ஒரு சப்ளை வந்து எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா? அந்த சப்ளை வரைக்கும் நம்ம ஹோல்டு வந்து பண்ணலாம். சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு சப்ளைக்கு வந்து மேலே போயிட்டுருக்கான். ஓகேங்களா? டெய்லியில் போய் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஒரு சப்ளையில் என்ட்ரி கொடுத்துருந்தோம். அதில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் டார்கெட்டை வந்து எடுத்துட்டான். ஆனால் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணல. ஓகே, டார்கெட் வந்து கொடுத்துட்டான், டிபி வந்து கொடுத்துட்டான். பட் ஸ்ட்ரக்சரை வந்து கம்ப்ளீட் பண்ணல. அப்போது ஸ்ட்ரக்சர் வந்து மறுபடியும் கம்ப்ளீட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டான். நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அப்போது இந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட்டும் பண்ணலை. மேலே வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லாரையுமே மேனிபுலேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கீழே போக ஹைலி சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதே தான் யூரோ கேடில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அதை வந்து நான் ஷோ பண்ணிடுறேன். ஜிபிபி யூஎஸ்டி, சாரி, யூரோ கேடு கிடையாது, ஜிபிபி யூஎஸ்டியில் இதே தான் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? பிஓஎஸ் பண்ணிட்டான். சப்ளை இங்கே தான் இருக்குது, சப்ளை இங்கே இருக்குது. பட் இது பிரேக் ஆகிடுச்சுன்னா அப்படியே மேலே போயிடாது. இங்கே நமக்கு ஒரு சப்ளை இருக்குது. இது வந்து நமக்கு ஹிட்டனாக இருக்கக்கூடிய சப்ளை. இதில் கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் கீழே வரலாம்னு சொன்னால் அதே மாதிரியே கண்ட்ரோல் எடுத்து கீழே வரோம். இதே சினாரியோ தான் இங்கேயும் இருக்குது. ரைட்டா? ஸோ டெய்லி சேம் சினாரியோ. ஓகேங்களா? சேம் சினாரியோ. நமக்கு இடையில இருக்கக்கூடிய சப்ளை இஸ் நாட் சப்ளை. ஓகேங்களா? இடையில இருக்கக்கூடிய சப்ளைவே கிடையாது. நமக்கு இந்த க்ரீன் ஜோன் ஒர்க் ஆக ஹைலி சான்ஸ் இருக்குது. இந்த ஜோனும் ஒர்க் ஆக ஹைலி சான்ஸ் இருக்குது. இந்த ஜோன் ஒர்க் ஆகவும் ஹைலி சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? செல்லு தான் வரும். எல்லோரும் என்ன பண்ணுவீங்க, இந்த க்ரீன் ஜோனை தாண்டிடுச்சுன்னா சோச்சு ஆயிடுச்சு, பை போகும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. இதெல்லாம் ஹிட்டன்ஸ் ஒர்க். ஓகேங்களா? இதெல்லாம் ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ஹை. ஸோ 4 ஹவர் போகிறோம். அதனால தான் மார்க்கெட் இந்த சப்ளைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இங்கே சோச் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பை வந்து கொடுத்துருந்தோம். மேலே இருக்கக்கூடிய இந்த ஃப்ளிப்பில் இருந்து மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டான். ஓகேங்களா? ஃப்ளிப்போட ஒர்க்கு முடிஞ்சுது. நல்லா பாருங்கள், ஃப்ளிப்போட ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஹை பார்த்துக்குங்க, இதுதான் ஃப்ளிப்போட ஒர்க்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஃப்ளிப்போட ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இங்கே ஃப்ளிப்போட ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இதை வந்து எடுத்துக்கங்க. இப்போது இந்த டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டு மேலே போயிட்டான். இதோட கன்ஃபர்மேஷன் 15 மினிட்ஸ் நம்ம போகிறோம். 15 மினிட்ஸில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், நமக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த டிமாண்டை கொடுத்துருந்தோம். ஸோ இந்த டிமாண்டில் பை போகலான்னு சொல்லியிருந்தோம். பட் மார்க்கெட் கீழே வரவே இல்லை, மேலேயே வந்து போயிட்டான். ஓகேங்களா? மேலே போயிட்டு இந்த ஹையை வந்து எடுத்துட்டான். ஓகேங்களா? இப்போது இந்த டிமாண்டை மார்க்கெட் வந்தால் பை போகலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. பட் ஃப்ளிப்போட ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இந்த டிமாண்டுக்கு வந்தானா ஃபெயில் பண்ணிவிடுவான். அப்போ எங்கேருந்து பை இருக்குது, இங்கேருந்து பை இருக்குது. ஓகேங்களா? இந்த டிமாண்ட், அதுக்கு அடுத்தது கீழே,
இங்கே இருந்தெல்லாம் பை வந்து இருக்குது. இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகிறது சான்சஸ் வந்து கம்மி. ஓகேங்களா? சரி, இப்போது மார்க்கெட் வந்து டிமாண்டுக்கு வந்துட்டு பை வந்து போகணும். ஓகேங்களா? மார்க்கெட் டிமாண்டுக்கு வந்துட்டு பை வந்து போகணும். அதனால இந்த சப்ளையை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிஓஎஸ் மேலே வந்து சோச் வந்து கொடுத்துருக்கான். ஸோ இது சோச்சு. அடுத்தது மார்க்கெட் வந்து மேலே போகிறான். இது வந்து அடுத்த பிஓஎஸாக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். கரெக்டாக? அடுத்த பிஓஎஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது. இப்போது இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் ஒர்க் ஆகுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே சோச் கொடுத்துருக்கான். பிஓஎஸ் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிட்டுருக்கு. அப்போது இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா நமக்கு இன்டியூஸ்மெண்ட்டும் வந்து இருக்குது. பட் ஃப்ளிப்போட ஒர்க் முடிஞ்சிட்டதுனால இது ஃபெயில் ஆகவும் சான்சஸ் வந்து இருக்குது. அதையும் வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போது இன்னொரு வேல்யூ ஆட் ஆயிருக்கு. நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணதுனால இங்கே பிஓஎஸாக இருக்குது. அது கன்ஃபர்மேஷன் அன்மெட்டிகேட்டட் டிமாண்டாக இருக்குது. அப்போது நமக்கு இந்த இடத்துல 50க்கு 50 சான்சஸ் வந்து இருந்துச்சு. ஒர்க் ஆகாதுன்னு சொன்னால் இப்போது இதை ஆட் பண்ணும்போது 50க்கு 50 சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம டைரெக்டாக ஒர்க் ஆகாது அப்படின்ட்டு நம்ம பார்க்குறத விட ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ணி எதனால ஒர்க் ஆகலைன்றதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் சொன்னதுக்கு இப்போ வந்து பில்ட் ஆகுது. அந்த மூமெண்ட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு வரும்போது, ரைட்டா? ஸோ இதனால தான் ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணுறான், இந்த இடத்துல டிமாண்ட் வந்து கொடுக்குறான். அப்போது இதில் ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து 50 சான்சஸ் இருக்குது. 50% சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இதையும் கன்சிடர் பண்ணிட்டு இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து பண்ணலாம். பை பண்ணுறது நமக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வரைக்கும் பை பண்ணலாம். பட் இந்த டிமாண்டில் அப்படி பண்ணாதீங்க. ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹையிலே முடிச்சிருங்க. ஏன்னா மேலே இருக்கக்கூடிய டிமாண்ட் வரைக்கும் பை ஆகணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்தால் தான் அந்த மாதிரி நடக்கும். ஓகேங்களா? அதனால் இதில் நீங்கள் பை இன்கேஸ் எடுத்துட்டிங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹையிலே ஒரு இன்ட்ராடே அந்த மாதிரி பண்ணிவிட்டு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 ஹவரில் யூஎஸ்டி கேடு டெய்லி மார்க்கெட் வந்து டெய்லியில் கீழே வந்து போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த டெய்லியில் நம்ம 2 சப்ளை எடுத்திருந்தோம். இங்கே ஒரு சப்ளை, லோவர் டைம் ஃப்ரேமில் ஒரு சப்ளை. ஸோ மேலே இருக்கக்கூடிய சப்ளை இஸ் அ குட் ஆர்டர் பிளாக். ஸோ மேலே இருந்து மார்க்கெட் செல் ஆகலாம்னு சொல்லியிருந்தோம். அதனால மார்க்கெட் கீழே இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணி, நான் பேசுகிறது வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இல்லை புரியலன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்லோ பண்ணி கேளுங்க. ஸோ ஸ்லோ பண்ணி கேட்குறீங்கன்னா உங்களுக்கு நாலேஜஸ் கெயின் ஆகும். ஸோ வீடியோ வந்து நான் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்றனால பேசிகிட்டு இருக்கேன். இல்லைனா ரொம்ப நேரம் ஆகும், போரிங்காக இருக்கும். ஓகேங்களா? இந்த பிஓஎஸுக்கு இது சப்ளை. இந்த சப்ளையில் மார்க்கெட் கண்ட்ரோல் எடுக்கணும். இந்த பிஓஎஸுக்கு மார்க்கெட் கவுண்டர் போட்டு மேலே போகணும். அப்போது 4 ஹவர் போகிறோம். 4 ஹவரில் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதனால தான் நம்ம இந்த டிமாண்டில் பை வந்து கொடுத்துருந்தோம். அந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே போகிறான். இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து கொடுத்துட்டான். இப்போது இந்த பிஓஎஸுக்கு இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து பை போகலான்னு பிளான் போட்டோம். பட் மேலே சப்ளைக்கு மிட்டிகேட் பண்ணிட்டான். இப்போது இங்கே இருக்கக்கூடிய பை ஆர்டர்ஸ்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு சப்ளைலேருந்து செல் ஆர்டர் வந்து பார்க்க வேண்டியதான். ஓகேங்களா? இங்கேருந்து நமக்கு செல் வந்து பண்ணி இந்த டிமாண்ட் வரைக்குமே ஹோல்டு பண்ணலாம். ரைட்டா? இதுதான் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிபி ஜேபிஒயில் நமக்கு மேலேருந்து செல் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ரைட்டா? இந்த சப்ளைஸ்லேருந்து மேலேருந்து செல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். 4 ஹவரில் ஃபஸ்ட்டு சப்ளைக்கு மார்க்கெட்டை வந்துட்டான். சரி, ஃபஸ்ட்டு சப்ளையில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், மிட்டிகேட் பண்ணிட்டான். 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கான். ஸோ இங்கே தான் வந்து சப்ளை இருக்குது. எக்ஸ்ட்ரீம் சப்ளைக்கு மார்க்கெட் என்ன பண்ணுறான், ஃபைனலாக மிட்டிகேட் பண்ணுறான். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து கீழே போயிட்டு வரான். இப்படி ரொம்ப தூரம் கீழே போயிட்டு வரான். ஸோ நம்ம அகைன் கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர். ஸோ 15 மினிட்ஸ் 5 மினிட் போகிறோம். 5 மினிட்டில் நமக்கு என்ன பண்ணியிருக்கான், இங்கே சப்ளை வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல சப்ளை கொடுத்துருக்கான். சப்ளையில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறான், கீழே தான் வந்து போயிட்டுருக்கான். ஓகேங்களா? இப்போ என்ட்ரி போகணும் அப்படின்னா இங்கே தான் வந்து என்ட்ரி வந்து போகணும், இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ பெட்டர் ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு 15 மினிட்ஸில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். டிபி வந்து நான் எங்கே கொடுத்துருக்கேன், டிபி 4 ஹவரில் இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வரைக்கும். ஓகேங்களா? இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் டிமாண்ட். இங்கே வரைக்குமே நம்ம டிபி வந்து போடலாம். அப்போது இதில் எவ்வளோ வருது, டிபி 1:100 வருதா?
1:100லாம் பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா 1:100, 1:50, 1:3, 1:2 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணுறது. ஓகேங்களா, நம்ம கிரியேட் பண்ணுறது. மார்க்கெட் வந்து 1:3க்கு தான் நான் மூவ் ஆவேன் அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா, நம்ம கரெக்டான என்ட்ரியை பிடிச்சிட்டோம் அப்படின்னா 1 எவ்வளவா இருந்தால் என்ன மார்க்கெட் போகும். ஓகேங்களா, இப்போது இது 1:100 இருக்குது. இது போகுமா போகாதா அது நமக்கு தேவையில்லை. நம்ம என்ட்ரி பிடிக்கிறது இந்த மாதிரி பிடிச்சிடணும். ஓகேங்களா, என்ட்ரி போடுற இடத்துல போய் நம்மளோட என்ட்ரியை எஸ்எல்லையும் என்ட்ரி பாயிண்ட்டும் சின்னது பண்ணணும், கம்ப்ரஸ் பண்ணணும். அவ்வளோதான் நம்ம வேலை. டிபி போகிறானோ போகலையோ நம்மளோட ரிஸ்க்கை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். டிபி போகிறானோ போகலையோ அதெல்லாம் பார்க்கவே கூடாது. ஓகேங்களா, ஆனால் நம்ம போடுற என்ட்ரியை, அதாவது நம்மளோட வேலை என்னென்னா என்ட்ரி போடுறது அண்ட் எஸ்எல் ஃபிக்ஸ் பண்ணுறது. இதுதான் நம்மளோட வேலை. இதை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிட்டாலே போதும். ஓகேங்களா, மார்க்கெட் அதோட வேலையை பார்த்துரும். ஓகேங்களா, சரி. இப்போ இந்த ப்ராஃபிட் எனக்கு பத்தாது ப்ரோ, எனக்கு பெரிய ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல போய் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர். பட் மிஸ் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. ரைட்டா, சரி. அப்போது சப்ளைன்றது 5 மினிட். இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்ப்போமா? கன்ஃபர்மேஷன் பார்த்து சேம் அதே டிபி தான் போட போகிறோம். கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ கன்ஃபர்மேஷன் நீங்கள் அதிகமாக பார்க்குறீங்கன்னா என்ட்ரி மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் ப்ராஃபிட் அதிகமாக வேணும்னா இந்த மாதிரி என்ட்ரிஸை மட்டுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, சரி. இப்போ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி சின்னதாக வந்து பிரேக் பண்ணியிருக்கு, சின்னதாக வந்து எடுத்திருக்கான். ரைட்டா, நல்லா பாருங்கள். இங்கே கட் பண்ணி இங்கே கட் பண்ணியிருக்கான். அப்போது நம்ம செல்லுன்னு போகணுன்னா இந்த சப்ளையில் செல் போகணுமா? அப்போது இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஹைக்கு முன்னாடி இப்படி கொஞ்சம் மேலே நல்லா பாருங்கள். எஸ்எல்லை இப்படி தான் வைக்கணும், ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே. ப்ரீவியஸ் ஹை எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே வச்சுருங்க. சிம்பிள். சரி, இப்போது இதோட டிபி எவ்வளவோ அது வந்து நம்ம போட போகிறோம். இது 1:100 வந்து இருக்குது. இந்த டிபி போகும் அப்படின்னு நான் சொல்லலை. இதுதான் நம்ம டிபியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி மைண்ட் செட்டை வச்சு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். இவ்வளோதான், இப்படி போயே ஆகும் மார்க்கெட், இது வந்து இப்படி தான் போகும் அப்படின்ட்டு நான் சொல்லலை. ஓகேங்களா, இது டிபி. ஓகேங்களா, ஆனால் மார்க்கெட் இந்த டிமாண்டை தாண்டியும் இன்னும் கீழே போக சான்சஸ் வந்திருக்கு. சான்சஸை நம்ம ப்ராஃபிட்ஸாக மாற்றுறோம், அவ்வளோதான். இதில் 1:100 இருந்தது, இதில் எவ்வளோ இருக்குது? ஸோ ஒரே இடத்துல என்ட்ரி தான். மார்க்கெட் ஒரு இடத்துக்கு வரான், கீழேயோ மேலேயோ போகிறான். அந்த இடத்துல தான் நம்ம போய் வேலையை பார்த்துடணும். நம்மளோட ஒர்க்கே அந்த இடத்துல தான் இருக்குது. ஓகேங்களா, அந்த இடத்துல போயிட்டு நம்ம கரெக்டான என்ட்ரி வந்து எடுத்து கரெக்டாக நம்ம பிரேக் ஈவன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, மார்க்கெட் என்ன பண்ணுறான், அப்படியே கீழே வந்து போகிறான். சரி, இப்படி தான் வந்து என்ட்ரி வந்து போடணும். ஓகே, இந்த என்ட்ரி நான் வந்து ட்ரை பண்ணனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணல. என்ன ரீசன் அதையும் சொல்லிடுறேன். 4 ஹவர் இதில் இந்த ஹைன்றது என்ன ஹை? இந்த ஹைன்றது நமக்கு இன்டியூஸ்மெண்ட் கீழே போகிறது நமக்கு ரிஸ்க்கு. ஓகேங்களா, அப்போது இந்த சப்ளை ஒர்க்காக சான்சஸ் வந்து கம்மி தான். ஒரு இன்ட்ராடேக்கு வேணால் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த என்ட்ரி நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா இன்ட்ராடே எது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ வரைக்குமே கூட நம்ம ட்ரை பண்ணலாம். எதுக்கு இந்த லோ வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டியை நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இப்படி நான் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணுறேன். இங்கே ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிட்டேன். இதில் டிமாண்ட்ஸ் இருக்கா பாருங்கள், எங்கேயுமே டிமாண்ட் இல்லை. ஓகேங்களா, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, பட் இந்த டிமாண்ட்லாம் எடுக்கக்கூடாது. எங்கேயுமே டிமாண்ட் இல்லை. ஆனால் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு மறுபடியும் மேலே போகிறான். இந்த ஹை எடுக்கிறானா? ஹையை எடுக்கலை. ஓகேங்களா, அப்போது இந்த சப்ளைவை கண்ட்ரோல் வந்து எடுத்திருக்கான். இப்போ டிபி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த லோ வரைக்குமே கூட நம்ம டிபி வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அப்போது இதில் நீங்கள் மேலே இருக்கக்கூடிய இதில் நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ட்ராடே பண்ணணும்னா இதை நீங்கள் பண்ணலாம். இது எப்படி ப்ரோ இன்ட்ராடே ஆகும்? இவ்வளோ நேரம் வந்து மார்க்கெட் ரன் ஆகும்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ராடே ட்ரேட் மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். அப்போ டிபி இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். 1:50 ஆவது வரும் மினிமம். ஓகேங்களா, 1:200லாம் வந்தது பார்த்தீங்களா? 1:50 கூடவா வராது இந்த லைனுக்கு வரும்போது, இல்லை 1:30 கூடவா வராது. ஓகேங்களா, அதனால் இந்த லோ வரைக்குமே மார்க்கெட் போகும். நம்ம என்ட்ரியை பிரேக் ஈவன் பண்ணி வச்சுக்கணும். மார்க்கெட் போகுதோ இப்படி போகுதோ
எஸ்எல் ஹிட் பண்ணுதோ இல்லை கீழே போகுதோ நோ ப்ராப்ளம். நம்மளோட என்ட்ரியை பிரேக் ஈவன் பண்ணி வச்சுட்டு அப்படி மார்க்கெட் எஸ்எல்லுக்கு போச்சுன்னா நமக்கு 0 லாஸாக இருக்கணும். ப்ராஃபிட்டுக்கு போச்சுன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட் வரணும். இதுதான் ட்ரேடிங். இப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே, என்னோட நான் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இங்கே இருக்கக்கூடிய சப்ளை அண்ட் இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் நான் வந்து செல் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறேன். ஓகேங்களா, மார்க்கெட் வந்து பார்க்கலாம், போனால் நம்ம என்ட்ரி போக போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் இருந்து பை இருக்குது, டெய்லியோட டிமாண்ட். கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது, வெயிட் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4 ஹவரில் இங்கே இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. நல்லா பாருங்கள், இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது, ரைட்டா? ஸோ அடுத்தது மேலே இருக்க இந்த சப்ளையில் நம்ம ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தோம். இந்த சப்ளையில் என்ட்ரி கொடுத்துருந்தோம். கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ன பண்ணியிருக்கான், சப்ளை இஸ் அ 4 ஹவர் 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸ் போயிட்டு கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்குறோம். ஸோ இங்கே இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல மார்க்கெட் ஹையை பிரேக் பண்ணி இந்த இடத்துல லோ பிரேக் பண்ணுறான், கன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். நம்ம இந்த இடத்துல செல் பண்ணுறோம். மார்க்கெட் இங்கே வரான், என்ன பண்ணுறான், நேராக மேலே போயிட்டான். நம்மளோட ஆர்டர் என்ன ஆகிடுச்சு, இங்கே பிரேக் இவன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, பிரேக் இவன் ரேஞ்சு கொடுத்துருக்கா, நல்லா பாருங்கள். மார்க்கெட் பிரேக் இவன் ரேஞ்சு கொடுத்துருக்கு. நம்ம இந்த இடத்துல பிரேக் இவன் வந்து பண்ணிட்டோம். ஓகேங்களா, மார்க்கெட் என்ன பண்ணுறான், மேலே போகிறோம். இப்போது நோ ப்ராப்ளம், எதுக்கு மேலே போயிருக்கான் அப்படின்றது தெரியும். இப்போது இந்த சப்ளையை பிரேக் பண்ணிட்டான், நமக்கு மார்க்கெட் பை ஆகுமா கீழே வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பை ஆகும். இந்த டிமாண்டுக்கு வருவான். ஓகேங்களா, இந்த டிமாண்டுக்கு வருவான், இல்லைனா கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு வருவான், வந்துட்டு எகைன் பை ஆவான். இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் இருந்து மார்க்கெட் செல் ஆவான். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பிளான். இந்த டிமாண்டுக்கு வரணும். இன்கேஸ் இந்த டிமாண்டுக்கே வராமல் மேலே சப்ளைக்கு போயிட்டோன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து டிமாண்டை பிரேக் பண்ணிவிட்டு சப்ளைலேருந்து நேராக செல் ஆகிடும். ஓகேங்களா, இதுதான் வந்து பிளான். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய 2 சப்ளைலேருந்து செல் ஆகும். ஸோ சப்ளைஸை பாருங்கள், மேலே இருக்கக்கூடிய 2 சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து செல் ஆகணும். ஸோ வெயிட்டிங். ஓகேங்களா, இன்னும் வரல, மார்க்கெட் சப்ளைக்கு வந்தானா செல் ஆவான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லியோட டிமாண்டை மார்க்கெட் ஃபைனலாக வந்து மிட்டிகேட் பண்ணுறான். மேலே இருக்கக்கூடிய டிமாண்டை 4 ஹவர் போகிறோம். நம்ம 4 ஹவரில் இந்த சப்ளையை எடுத்து செல் பண்ண சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து சூப்பராக இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணி ஃபுல்லாக செல் வந்து பண்ணுறான். ஸோ இங்கே கீழே டெய்லியோட டிமாண்ட் 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் நமக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் கொடுக்குதா பார்க்குறோம். ஸ்டில் நமக்கு நோ கன்ஃபர்மேஷன். ஸோ கன்ஃபர்மேஷன் ரேஞ்சை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹை தான் நமக்கு கன்ஃபர்மேஷன். மேலே இருக்கக்கூடிய ஹை வந்து எடுத்துருச்சு அப்படின்னா நம்ம பை வந்து பண்ணலாம். ஓகே, அடுத்தது இங்கே இந்த டிமாண்டுன்றது ஒரு இன்ட்ராடே டிமாண்ட். ஓகேங்களா, இந்த டிமாண்ட் ஒரு இன்ட்ராடே டிமாண்ட். இது ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது, இது ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. அப்போது இது ஃபெயில் ஆகும்னா இன்ட்ராடே கொடுத்து தான் ஃபெயில் ஆகும். அதனால் பை பண்ணுங்கள். பை பண்ணிவிட்டு எங்கே நமக்கு அடுத்த ஒரு ஹை இருக்குன்றதை பாருங்கள். அட் த சேம் டைம் ஃப்ரேமில் இந்த சப்ளை வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்கள். இல்லைனா இது வரைக்கும் கூட ஹோல்டு பண்ணலாம். இது வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம், ரைட்டா? ஹோல்டு பண்ணிவிட்டு அதாவது இங்கேருந்து ஒரு இன்ட்ராடே இது வரைக்கும் கூட ஹோல்டு பண்ணலாம். பட் என்னோட ஒரு சஜஷன் இது வரைக்கும் ஹோல்டு பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா, ஒரு இன்ட்ராடே பண்ணிவிட்டு அடுத்தது கீழே இருந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக பை வந்து பண்ணலாம். இதான் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட். அடுத்தது யூரோ ஏயுடி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கோம். வீடியோட எண்டில் நான் வந்து வீடியோ கொடுக்குறேன், கண்டிப்பாக போயிட்டு அந்த வீடியோ பாருங்கள். நம்ம ஒரு செல் செட்டப் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பார்த்துருங்க, இந்த வீடியோட எண்டில் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் நம்ம ஒரு செல் செட்டப் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 1 மினிட்டில் செல் செட்டப் வந்து கொடுத்துருக்கோம். இதோட டீட்டெயில் அனலைசிஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் லாஸ்ட் வீடியோவில். சேம் வீடியோ தான் எல்லாமே, அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இந்த செட்டப் எப்படி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பார்த்துருங்க, இந்த வீடியோவோட எண்டில் இருக்கும். டோன்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். நம்ம இதில் வந்து செட்டப்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இல்லை, நம்ம இதில் வந்து ட்ரேட் வந்து பண்ணல. ஓகே, வீக்லி அனலைசிஸ் ஓவர். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் வந்து பண்ணுங்கள்.
ஸோ உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் நான் இந்த யூடியூப்பில் போட்டுட்டு இருக்கிற கண்டென்ட் வந்து நல்லா ஒர்க்கபுளாக இருக்குது, ப்ரெடிக்டபுளாக இருக்குது, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு தோணுது, நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யுவர் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஒர்க்கிங் குட் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அது வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எனக்கு லைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் லைக் வந்து பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ உஷாராக ட்ரேட் பண்ணுங்கள், பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள். ரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இதில் பணம் பண்ணுறது டஃப்பெல்லாம் கிடையாது, ஈஸி தான். அதை நம்ம டஃப்பாக மாற்றிக்கிறோம். ஓகேங்களா? இவ்வளோ தான். சிம்பிளாக வந்து மணி மேக் பண்ணலாம். ஸோ பிலீவ் பண்ணுங்கள், உங்களோட ஸ்ட்ராட்டஜி பிலீவ் பண்ணுங்கள், உங்களை பிலீவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. ஸோ அதில் வந்து நம்ம சும்மா உக்காந்துட்டு வாழ்ந்துட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. ரைட்டா? நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். இதுதான் எல்லாருக்கு இருக்கிற ஒரு தாட். ஓகேங்களா? அதனால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் கல்லே வந்து கடவுளாக மாறுது இந்த உலகத்தில். ஸோ அதனால் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே வந்து கிடைக்கும். ஓகேங்களா? சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். சரி ஓகே, தேங்க்யூ.